சர்க்குலரி மோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காமனாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா சுகர் கேன், தென் மண்பானை, அண்ட் ஒன் மோர் காமன் திங் நம்ம பார்க்குறது பானையில் செய்கிற பொங்கல். ஸோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஒயிட் போர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. அண்ட் இன்றைக்கி நம்ம வெறும் ஒயிட் போர்ட் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம கூட 2 போர்டு இருக்குது, டிஜிட்டல் போர்டும் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஒய் வி ஆர் செலிப்ரேட்டிங் பொங்கல். அண்ட் இப்போ வேறு நமக்கு திராவிட பொங்கல்லாம் வேறு ஒரு பெரிய டாபிக்லாம் போயிட்டு இருந்துச்சு. தைப்பொங்கல் வேணாம், திராவிடன் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம். பட் நம்ம ஏன் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நம்ம இன்னொரு ஒரு விஷயம் யோசிக்கலாம். ஏன் பர்டிகுலராக நம்ம ஜனவரி மந்தில், அதுவும் 3rd வீக்கில் எதுக்காக நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்? ஏன் ஃபெப்ரவரியில் செலிப்ரேட் பண்ணலாம், மார்ச்சில் செலிப்ரேட் பண்ணலாம்? அண்ட் யோசிச்சு பாருங்கள், தமிழ் ஃபெஸ்டிவல்லையே நம்ம ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எதுவாக இருக்கும்னா பொங்கலாக தான் இருக்கும். எங்கெங்கேயோ ஊரை விட்டு ஊர் போயெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்போம், உழைச்சிட்ருப்போம், வீட்டுக்காக, அம்மா அப்பாக்காக, நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்கள நல்லா இருக்க பார்த்துக்கணும். பட் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ நம்மளோட நேட்டிவுக்கு மறுபடியும் கிளம்பி போயிட்டு அங்கே நம்ம ரிலேஷன் கூடயா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு 3 நாளைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும் இந்த பொங்கல் செலிப்ரேஷன். இப்போது இதை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொங்கல் வந்து நமக்கு நிறைய விஷயத்தில் சயின்டிஃபிக்காக மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், புக்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா, இல்லை சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம பேச போகிற விஷயம் கண்டிப்பாக ஸ்கூல் டேஸில் படித்த விஷயங்கள் தான். போக போக பர்சனல் லைஃப்பில் நம்ம நிறைய ரொட்டீனில் மாறுறதுனால எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். பட் ஸ்டில் அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் தான் பண்ண போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி ஃபிட்னஸ் அட்வைஸ், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் பண்ண போகிறேன். நான் உங்கள் கூட பேச போகிறேன். ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் யூ. நீங்கள் கமெண்ட்ஸில் என் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா. இப்போது இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் பொங்கல். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ரொம்ப காமனாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வி வில் ரைட் இட் அவுட். ரொம்ப காமனாக பார்க்குற விஷயம் இங்கே பொங்கலில் ஒன்று சுகர் கேன். நான் எழுதி முடித்ததுக்கப்புறமா இது உங்களுக்கு தெரியும். தென் இன்னொரு விஷயம் நம்ம காமனாக பார்க்குறது மண்பானை, பாட். அண்ட் ஒன் மோர் காமன் திங் நம்ம பார்க்குறது பானையில் செய்கிற பொங்கல். அண்ட் பொங்கலோட ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? அரிசி அண்ட் வெல்லம். ஸோ ரைஸ் அண்ட் ஜாகரி. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம் பொங்கலில். பயாலஜிக்கலாக இங்கே ஒரு காமனான ஒரு விஷயம் உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் லிட்டரலி சி சுகர் கேன், ஸ்வீட். இதை இன்னொரு கலரில் போடலாம். ரைஸ், which is nothing but carbohydrate, that is also related to carbohydrate. And jaggery சொல்லவே வேணாம், ஸ்வீட் is equal to carb. ஸோ மோஸ்ட்டாக பயாலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு ஸ்வீட் அப்படின்றது. அண்ட் நோ வண்டர் நம்ம ஏன் இதை ஸ்வீட் பொங்கல் அப்படின்னு சொல்கிறோன்றது. இந்த சைடு எனக்கு இடிக்குது, அதனால் நான் அப்படி எழுதுகிறேன். இங்கே எழுதுகிறப்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ காமனாக இருக்கிற ஒரு விஷயம் சுகர் கேன், பாட், ரைஸ், ஜாகரி. அண்ட் இதில் நமக்கு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் ஸ்வீட். ஸ்வீட் அப்படின்றது கார்போஹைட்ரேட். வி ஆல் நோ தட் பயாலஜிக்கல் நேம் ஃபார் திஸ் திங் இஸ் glucose. And also we have value for that, C6H12O6. ஏன்னா பொங்கலை பற்றி பேச வந்துட்டு மறுபடியும் குளுக்கோஸு, C6H12O6 கெமிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. நம்ம கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இட் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ரொம்ப இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ரொம்ப நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ தை மாதத்தில், ஜனவரி மந்த் அண்ட் தமிழில் வி நோ த தை மாதம். தை மாதத்தில் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால வி ஆர் காலிங் இட் தை பொங்கல். அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. யூ கைஸ் நோ
ஹார்வெஸ்ட்டை ரொம்ப வேல்யூ பண்ணுற விதமாகவும், அண்ட் சன் எர்த் சூரியனையும் நம்ம பூமியுமே ரொம்ப வேல்யூ பண்ணுற விதமாகவும் நம்ம இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறோம். த மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன். இப்போது இந்த இடத்துல நமக்கு காட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ சூரியன், சந்திரன், பூமி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. இப்போ சூரியனோட ஷேப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எஸ் 3D ஷேப்பில் சூரியனோட சன்னோட ஷேப் இட் இஸ் ஸ்பியர். இன் 3D இட்ஸ் ஸ்பியர் அப்படின்னா அப்போ இன் 2D இட் இஸ் சர்க்கிள். அண்ட் எர்த், எஸ் வி ஆல் நோ எர்த் இஸ் எலிப்டிக்கல், பட் இட் இஸ் ஆல்சோ த மோஷன் ஆஃப் கர்வ். ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். அண்ட் மூன் வி நோ இட் இஸ் ஆல்சோ எ சர்க்கிள். ஸோ எல்லாமே சர்க்கிளில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல். ஓகே, இப்போது இதில் நம்ம ஒரு விஷயம் காமனாக பார்த்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் டிஷ்ஷஸ், பொங்கல் ஸ்வீட்டு, சுகர் கேன் ஸ்வீட்டு, பொங்கலில் போடுற ஜாகரி விச் இஸ் பனை வெல்லம், பனை மரத்தை குறிக்கிற ஒரு விஷயம், அதுவும் ஸ்வீட்டு. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தோம், நமக்கு காமனாக பாட், மண்பானை. ஸோ இந்த மண்பானையோட ஷேப் அப்படின்றது என்னவாக இருக்கலாம்? ஓகே, சர்க்கிள்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பட் ஐ கேன் சே this shape, curve. ஏன் நம்ம ஷேப்பை பற்றி இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்றத சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஹியூமன் பிரெயின் சிஸ்டம் யூஸ்வலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு ஃபிசியாலஜியில் சில சாப்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பிரெயின் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இப்படி தான் சிக்னல் கொடுக்குது, அதனால தான் நமக்கு வந்து சில எமோஷன்ஸ் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கெலாம் ஸ்டடீஸ் இருக்குது. அதில் முக்கியமாக ஹியூமன் பிரெயின் சிஸ்டம் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு லைட்டு, விச் மீன்ஸ் நம்ம கண்ணால் பார்க்கணும், அது என்ன வேவ் லென்த் அப்படின்றது நமக்கு தெரியணும், அப்போ தான் அது நமக்கு என்ன கலர் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டு, தென் செகண்ட் ஷேப், அண்ட் தேர்ட் அந்த ஷேப்புக்குள்ளே என்னென்ன மேட்டர்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம பிரெயின் சிஸ்டமே ஒர்க் ஆகுது. ஸோ இதை நமக்கு புரியணும்னா ப்ராக்டிக்கலாக கண்ணை மூடிட்டு இப்போ ஒருத்தர்கிட்ட நான் இந்த 2 சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற மார்க்கரை நான் கொடுத்துட்டேன்னா, அவர் கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப நான் உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், பென் டைப்பில் நான் ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், அது என்ன ஷேப்புன்றதை அவரால் ஈஸியாக சொல்ல முடியும். எஸ், இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப் பிகாஸ் வி ஆல் நோ இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ நம்ம பிரெயின் சிஸ்டம் ஷேப் கூட ரொம்ப ரிலேட்டிவாக இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஃபைன், பட் இந்த இடத்துல நான் சர்க்கிள் ஒரு விஷயம் காமனாக இருக்குது, சன்னு, மூனு, எர்த்து. ஸோ எர்த்து, சன், தென் மூன். பிஃபோர் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த சர்க்குலர் மோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கர்வ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஓகே, இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு இப்போ நான் 2 லைன் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஐம் கனெக்டிங் திஸ் லைன். இப்போ ஐம் drawing ஒன் மோர் லைன் பேரலா, சி டி. இப்போது இதில் நான் ஒரு கர்வ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன சர்க்கிள் ஷேப்பா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதே போல் நான் ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறேன், 2 வெர்டிக்கல் லைன். இப்போ நான் இதில் கர்வ் வரைஞ்சேன் அப்படின்னா இது என்ன சர்க்கிள் ஷேப்பா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் சர்க்கிள் ஷேப், வி ஆல் நோ தட். ஸோ ஒரு லைனை வச்சுட்டு நம்ம அதில் ஜஸ்ட்டு கர்வ் வரைஞ்சாலும் அதில் சர்க்கிள் அப்படின்றது ஒன்று வராது. அப்போ சர்க்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும்னா நமக்கு ஒரு லைன் தேவைப்படுது, பட் we need to find the importance of curve. Okay, so we know this line can draw the circle. இப்போ இப்படி வச்சுட்டு நான் இப்படி ரொட்டேட் பண்ணனா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசில் நம்ம படித்தது தான். எஸ், we can draw the circle. பட் இவ்வளோ ஈஸியாக ஒரு சர்க்கிளோட மோஷனை நம்ம கண்டுபிடிக்கல. அதுக்காக தான் இன் ஃபிசிக்ஸ் we studied laws of motion. லாஸ் ஆஃப் மோஷனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம படித்தப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஷேப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த இம்பார்ட்டன்ஸை இங்கே அதிகமாக கொடுத்தது யாருன்னா நியூட்டன், விச் மீன்ஸ் he discovered calculus. calculus அப்படின்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஓகே,
So I'm taking this graph, x-axis, y-axis. Okay, so எனக்கு இப்போ இந்த curve line கண்டுபிடிக்கணும். If I find that curve line, I can able to draw the circle. இப்போ இந்த curve line நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு சின்ன வயசில் படிச்சிருப்போம், we should draw the tangent line. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அண்ட் இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ திஸ் லைன், இதுக்கு பேர் தான் நம்ம டேஞ்சன்ட் லைன் சொல்கிறோம். இதை ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு எடுத்துக்கோங்க. பெருசாக நான் மேத்தமேட்டிக் உள்ளே கொண்டு போகிறேன், ரொம்ப குழப்பறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் ஹியர் திஸ். இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா we literally இந்த இடத்துல இந்த ஷேப்போட ஏரியாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ we are calling it integral calculus. இந்த tangent line நம்ம கண்டுபிடிச்சோம்னா we can really find the slope value, this curve value. ஸோ அந்த ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு we are calling it a differential calculus. ஸோ இந்த மாதிரி differential calculus, integral calculus, calculus இதெல்லாம் வந்து நமக்கு 16th சென்ச்சுரியிலே வந்து நியூட்டானு கொடுத்ததுனால, ஸோ சர்க்குலரி மோஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்மளால் இப்போ நிறைய மோட்டார் யூஸ் பண்ண முடியுது, மிஷின்ஸ் யூஸ் பண்ணிடுது. இப்போ இட்லி மாவு, நம்ம மாவு அரைக்கணும்னா அரிசியை வச்சு இந்த மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிஷின்ஸ் தேவை. அந்த மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளால் மாவு அரைக்க முடியுது. ஸோ மாவு இருந்துச்சுன்னா நம்மளால் இட்லி சுட முடியும் அண்ட் தோசை சுட முடியும். பட் இன் தமிழ் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, புறநானூரில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை ரெசிபி பேஸ்டு ஒரு மென்ஷன் நமக்கு புறநானூரில் கிடைக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அரிசி மாவு அப்படின்றதே வந்து அந்த காலத்துலேருந்தே அரைச்சிக்கிட்டு தான் வந்திருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் உரலில் எப்படி அரிசி அரைப்பாங்க அப்படின்னா சர்க்குலரி மோஷன். ஸோ தமிழ் ஏன்ஷியன் பீப்புளுக்கு சர்க்கிள் மோஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். பட் அதை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் ரொம்ப ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக ஒரு ஃபார்முலேஷனோட கொண்டு வந்ததுக்கு நியூட்டான் பிளேஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ எப்படி நமக்கு நியூட்டான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரோ, அதே போல் நமக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஆர்கிமிடிஸ், யூக்ளிட், பிகாஸ் he found Euclidean geometry. இதை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோன்னா, பிகாஸ் நியூட்டனுக்கு முன்னாடியே ஜியோமெட்ரி அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. விச் மீன்ஸ் நியூட்டான் 16th சென்ச்சுரி, பட் யூக்ளிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 1000 சென்ச்சுரி பேக். ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்து நமக்கு சர்க்கிள், ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரி சில மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. கால்குலேஷன் விச் இஸ் கால்ட் கால்குலஸ். அண்ட் யூ நீட் டு நோ அபவுட் ஆரியபாட்டா. ஆரியபாட்டா தமிழ் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில், மேத்தமெட்டிக்ஸில், எஸ் எவ்ரி ஒன் நோஸ் பிகாஸ் he gave the value of 0. He gave the value of 0. Because of that, he founded the pi value, which is nothing but pi value, which is nothing but 3.14, the constant value. இப்போ இந்த 3.14 அப்படின்றது ஆரியபாட்டா நமக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து கொடுத்ததுனால, 400-500 சென்ச்சுரி அந்த காமன் எராவில் கொடுத்ததுனால, we can find that one line, which is this one line, a meter and a meter, we are calling it a diameter. So இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா we are calling it a radius. So this point to this point radius, and இந்த ரேடியஸை வச்சுட்டு we can draw the circle value. சர்க்கிள் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, மன்னிச்சுக்கோங்க. circle. So this is what I did here, which is nothing but pi r square, the area of circle. Okay, ரொம்ப மேத்தமேட்டிக் உள்ளெல்லாம் போயிட்டு நான் உங்களை குழப்பலாம் விரும்பலை, இது வரைக்குமே போதும். ஸோ நியூட்டான், ஆரியபாட்டா அண்ட் யூக்ளிட் ஜியோமெட்ரி அண்ட் இந்த அளவுக்கு மேத்தமேட்டிஷியன்ஸ் வந்து நமக்கு சர்க்குலரி மோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இன் கால்குலஸ் இந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்சை ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம கால்குலேட் பண்ண 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 we can find this curve. ஸோ கர்வை நம்மளால் ஃபைண்ட் பண்ணுறதுனால
we literally can draw the circle. So சர்க்குலர் மோஷன் நமக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். எதுக்காக நமக்கு இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷேப்பாக நமக்கு ஏன் இருக்கணும்? வித்தவுட் திஸ் நமக்கு கால்குலஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்காம இருந்துருந்துச்சுன்னா நம்ம பாடி குளுக்கோஸை எப்படி எனர்ஜியாக யூஸ் பண்ணுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். குளுக்கோஸ் அப்படின்றது ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஏன் அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகுல் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா, விச் மீன்ஸ் C6H12O6 ப்ளஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் H2O வாட்டர். த ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆக்சிஜனோட ஆட்டம் பற்றி புரிஞ்சிக்கணும். பிகாஸ் ஆக்சிஜன் ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான் ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆர்பிட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு சர்க்கிள் மோஷன் தேவை. ஸோ ஆக்சிஜன் மாலிகுலே நமக்கு 17th சென்ச்சுரியில் தான் கண்டே பிடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஹைட்ரோஜன், விச் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரோஜனை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது H+1. ஸோ ஹைட்ரோஜன் அயானை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் அதுக்கப்புறமா 19th சென்ச்சுரி கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் நமக்கு கிடச்சிது. பிகாஸ் பீரியாடிக் டேபிள் நமக்கு கிடச்சிது. இப்போ இந்த சர்க்கிள் மோஷன் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பயாலஜியில் இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ புரியுது. ஸோ இந்த சர்க்கிள் மோஷனை வச்சு தான் நமக்கு ஸோ வி லிட்ரலி சர்க்கிள் ஒரு மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, So we got 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. With the help of this Earth orbiting the Sun அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனால we founded that 12 months, which means 12 divided by 4, 6 divided by 2 and 3, which is nothing but each curve ஒரு curve represent 3 months. 3 months, January, February, March, April, May, June, July, August, September, October, November, December. So 3 into 4 is equal to 12 months. So we split at 3 months. And இதோட exact angle நமக்கு we need angle. So angle நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா we can able to find that exact degree. So அதனால தான் நமக்கு calculusல ஒரு விஷயம் நமக்கு முக்கியமாக கிடைச்சிருக்கு. Most important unit, which is nothing but 90 degree, a circle motion, which is nothing but 360 degree. So with the help of this motion, எர்த் நம்ம சூரியன்லேருந்து அவேவாக போகிறப்ப climate கூலிங்காக இருக்கிறதுனாலையும் அண்ட் கிட்ட வரப்போ climate நமக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனாலையும் நம்ம சீசனை வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். ஸோ we are dividing 4 season: summer, winter and autumn and spring season. இதே தமிழில் பார்த்தீங்கன்னா கார்காலம், குளிர்காலம் அண்ட் முன்பனி, பின்பனி. இந்த முன்பனி பின்பனி which is nothing but நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான்வரி, தை மாதம். ஸோ நான் இந்த இடத்துல வரேன். Okay, so this 1, 2, 3, 90 degree and this 3, 4, 5, 6, 90 degree. இப்போ இது clockwise directionல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் இட்ஸ் இன் த மோஷன். இப்போ இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தமிழில் நம்ம சீசன்ஸ் பார்த்தோம்: கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி அப்படின்ற ஒரு விஷயம். இந்த முன்பனி பின்பனி அப்படின்ற ஒரு விஷயம் முடிகிற அப்போ தான் நமக்கு பிப்ரவரி, மார்ச்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். லைக் ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி மந்த்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ முன்பனி பின்பனி முடிஞ்சதுக்கு அப்புறமா த எர்த் இஸ் கம்மிங் இயர். இந்த ரொட்டேஷனில் இங்கே வர்றதுனால வி ஆர் காலிங் இட் ஏப்ரல் மந்த், சித்திரை மந்த், சம்மர் சீசன். ஓகே, ஸோ இது சம்மர் சீசன்னா அப்போ நமக்கு இது வின்டர் சீசன். ஸோ இந்த வின்டர் சீசனில் இருந்து ஸோ வி ஆர் கோயிங் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் போயிட்டு this curve, what is this curve? இந்த கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயமா திஸ் சீசன் பின்பணி முடிகிற டைமில் தான் நமக்கு பொங்கல் அப்படின்றதே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை வி ஆர் செலிப்ரேட்டிங் 2026 நம்ம Jan 14, 15, 16 இந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 19th, 18th we are having நியூ மூன் டே. ஸோ நியூ மூன்னா ஒன்றும் இல்லை, அமாவாசை. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் ஏரியா, திஸ் எஸ்பெஷலி திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கிருந்து திஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச், இங்கிருந்து இங்கே இந்த ஆக்சலரேஷன், திஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் நமக்கு தெரியறதுனால தான் we can able to find this curve. இந்த எக்ஸாக்ட் கர்வை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் நமக்கு வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பாட் மண்பானை வந்து நமக்கு கர்வ் அப்படின்றது சீனியர் கர்வ் அப்படின்றது சீனியர். பட் இந்த கர்வ் டைப்பில் நமக்கு மண்பானை செய்யணும்னா we need the circle motion, the circular motion. இந்த சர்க்கிள் மோஷன் அப்படின்றது நமக்கு கிடைச்சதுனால தான் இன் தமிழ் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கேயும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா we are using pottery. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நமக்கு மண்பானை செய்வாங்க அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு மோஷன்லேயே இருக்கிறப்ப தான் நமக்கு பானையை ஷேப்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஷேப்குள்ளே வராது, விச் மீன்ஸ் அதை ஒரு ஷேப்பாக நம்மளால் மாற்ற முடியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நமக்கு இந்த பாட் வீல். இந்த மாதிரி ஒரு வீல் இருந்ததுனால தான் நமக்கு மாட்டு வண்டி அப்படின்றது வந்து கிடச்சிது. தமிழ் ஏன்ஷியன்ட் பீப்புள் மேத்தமெட்டிக்ஸ் கூட ரொம்ப பெரிய கனெக்ஷனில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த இடத்துல இன்னொரு ஒரு காமனான ஒரு விஷயம் பார்த்தோம். கரும்பு, சுகர் கேன் ஜூஸ் வெறும் ஸ்வீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கோ ஸ்வீட்டை வேல்யூ பண்ணுறதுக்கோ மட்டும் நம்ம பொங்கலில் வந்து சுகர் கேன் ஜூஸ் அப்படின்றது சாப்பிட்றோமா அப்படின்றதுலாம் ஓகே, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும். பட் கரும்பு ஜூஸ், கரும்பு நமக்கு சுகர் கேன் நமக்கு வெஜிடபிளாக ஃப்ரூட்டா அப்படின்னு பார்த்தா வெஜிடபிளுமே கிடையாது, ஃப்ரூட்டும் கிடையாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிராஸ் விச் இஸ் பெர்னியல் கிராஸ். இந்த கிராஸ் நம்ம சாப்பிட்றோம். அந்த கிராஸில் வளர ஒரு விஷயம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆஃப் ஸ்டெம் நமக்கு ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் சுகர் கேன் நமக்கு விளையிறதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ மந்த்ஸ் எடுக்கும் தெரியுமா? 12 months, 11 to 12 months. ஸோ எக்ஸாக்டாக 11 to 12 monthsக்கு அப்புறமா நமக்கு சுகர் கேன் அப்படின்றது நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் சுகர் கேன் இஸ் ஸ்ட்ரைட் பட் வி கேன் மேக் கர்வ். சுகர் கேன் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் அதை நம்ம கர்வ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஒரு காமனான ஒரு விஷயம் நியூட்ரிஷனில் நம்ம பார்த்தது ரைஸ் அண்ட் ஜாகரி. ரைஸும் கைண்ட் ஆஃப் கிராஸ் அண்ட் ஜாகரி பனைமரம். பாம் ட்ரீயில் ஒரு லிக்விட் ஃபார்ம் நமக்கு ஒன்று இருக்குது. அந்த லிக்விட் ஃபார்ம் நமக்கு ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் 2000 வருஷத்துக்குலாம் முன்னாடிலாம் கிடையாது, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு அது இருக்குது. திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மரத்தை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் பேம்பு ட்ரீயை பற்றியும் அண்டு பாம் ட்ரீ பற்றி திருக்குறளில் இருக்கும். சேம் லைக் தட் பாம் ட்ரீ நிறைய விஷயத்தில் நிறைய விதத்தில் நமக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியை வந்து ஒழிச்சு வச்சுருக்கு. அதை பற்றிலாம் கொஞ்சம் படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மேத்தமேட்டிக்கல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ த சஜஷன் இன் பிட்வீன் வீடியோ. இந்த புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மென் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். ஒரு மேத்தமேட்டிக்கல் தியரத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மென் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆத்தர் E.T. பெல். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயமும் நமக்கு ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இங்கே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஹவு திஸ் தமிழ் ஏன்ஷியன்ட் பீப்புள் நோஸ் தட்
டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஓகே, சூரியன் சுற்றி அவேவா நமக்கு எர்த்து போச்சு அப்படின்னா அது கோல்டாக இருக்கும். தென் கிட்ட வந்துச்சுன்னா சீசன் லைக் சம்மர் சீசன் வெயில் அதிகமாக இருக்கும், நமக்கு ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபைன். பட் ஸ்வீட் அப்படின்ற ஒரு விஷயம், கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம், குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம பாடி எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கு தான் அது நியூட்ரண்ட்டாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது எப்படி தமிழ் ஏன்ஷியன் பீப்புளுக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு வாட்டி நம்ம பாடி எனர்ஜியை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இட் லிட்ரலி ப்ரொடியூஸ் யூ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். மோஸ்ட்டாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடாக தான் வெளியே போகுது, விச் மீன்ஸ் கேஸ் அப்படின்றத தான் நமக்கு வெளியே போயிட்டுருக்கு. எனர்ஜி நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பாடி கண்டிப்பாக ஹீட் ஆகிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன் ஃபிசியாலஜி ஸ்வெட்டிங் கிளான்ஸ் மூலியமாக நம்ம பாடி ஸ்வெட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு வாட்டியும் நம்ம ஸ்வெட் அப்படின்றது ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த ஸ்வெட்டு நமக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். நம்ம பாடி எப்போ ஹீட்டாக இருக்குது, எப்போ கோல்டாக இருக்குது அப்படின்றது ஒன்று. ஸோ இது போல் இந்த டெம்பரேச்சர், டிகிரி, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு யூனிட்லாம் வந்ததுக்கான காரணம் நமக்கு கால்குலஸ் இல்லைனா நமக்கு இந்த யூனிட் கிடச்சிருக்காது. பட் கால்குலஸ் நமக்கு 17th 16th சென்ச்சுரிக்கு அப்புறமா தான் நமக்கு கிடச்சிருக்கு. பட் பிஃபோர் தட் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு யூனிட்டே இல்லாத டைம்லையுமே குளுக்கோஸ் நமக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சிஸ்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு எப்படி இந்த ஒரு நாளில் நம்ம உழைப்பை நம்ம வேல்யூ பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு அது ஸ்வீட்டாக இருக்கலாம். அந்த ஸ்வீட் முக்கியமாக நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்களில் இருக்கலாம். சுகர் கேன், எஸ்பெஷலி ரைஸ் அண்ட் ஜாகரி எல்லாமே நேச்சுரல் சோர்ஸஸாக இப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் திஸ். பர்டிகுலராக அந்த ஒரு டேல இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், இந்த டேல இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், இந்த டேல தான் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எங்கே டிசைட் பண்ணியிருப்பாங்க? தட்ஸ் வை இன் கால்குலஸ், இன் மேத்தமேட்டிக்ஸ், ஃபைண்டிங் கர்வ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். கால்குலஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இன் ஃபிசிக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்குற நிறைய பர்சன்ஸாக படிக்கிற பர்சன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா யூ கைஸ் நோ கால்குலஸோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றது. டு எக்ஸ்பிளைன் திஸ், தமிழ் ஏன்ஷியன் பீப்புள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பொங்கல் அன்றைக்கி நம்ம இன்னொரு காமனான ஒரு விஷயம் பண்ணுவோம். அதை என்னைக்காவது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? எஸ், நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வெளியுமே நம்ம அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போடுவாங்க. அதுக்கு பேர் ரங்கோலி கோலம்னு சொல்லலாம், அண்ட் கம்பி கோலம்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, புள்ளி வைப்பாங்க. புள்ளி வச்சு கோலம் போடுறது. அண்ட் இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது கோல மாவு யூஸ் பண்ணுறோம், கலர் மாவு யூஸ் பண்ணுறோம். பட் அப்போ என்ன யூஸ் பண்ணாங்க? அரிசி மாவு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டு பாருங்கள். லைக் 19th சென்ச்சுரியிலலாம் கூட, லைக் 1980s 1990s 1990s பிறந்த பசங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அம்மா அப்பாலாம் வீட்டில் அரிசி மாவில் தான் கோலம் போட்டிருப்பாங்க. அந்த போடுற கோலங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு புள்ளி அண்ட் எல்லா புள்ளியுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். தட் லிட்டரலி டெல்ஸ் யூ த சர்க்கிள் மோஷன். நத்திங் பட் this thing and this thing and this thing. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய ஊரில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல், இந்த மாதிரி விஷயங்கள். பட் டெய்லி ரொட்டீன் லைஃப்லையுமே வந்து தமிழன்ஸ் எந்த அளவுக்கு மேத்தமேட்டிக்கல் நாலேஜும் மேத்தமேட்டிக்கே வந்து ரொம்ப டெய்லி ரொட்டீன் லைஃப்லேயே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நிறைய இடத்துல புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரிலீஜியஸ், காட், ஃபிலாசபி, கொஞ்சம் திஸ் கைண்ட் ஆஃப் ஷிட் ஃபிலாசபி அப்படிலாம் வந்ததுக்கு அப்புறமா சயின்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்த்ததுனால அந்த சயின்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ். அதை நம்ம கம்ப்ளீட்டாகவே மறந்துட்டோம். கால்குலஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனா நமக்கு நெட்டு, போல்டு எப்படி வந்திருக்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். ப்ரிசைஸாக நமக்கு ஒரு கால்குலேஷனை நியூட்டன் கொடுத்ததுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மேத்தமேட்டிக்ஸ். ஒரு ஸ்டேஜ்லையுமே ஒரு சீசன்லேயுமே தமிழ் மக்கள் வந்து ரொம்ப பெரிய கனெக்டிவிட்டியில் இருக்குது. அதனால தான் நமக்கு தமிழ் ஏன்ஷியன்ட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கிடெக்சரே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி தான் இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே வந்து தெரியாது. பிகாஸ் தோஸ் பீப்புள் தே பிலீவ்ட் this shape as God.
சன்னையும் எர்த்தையுமே காடாக பார்த்து ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏன் இது ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது? டு ஃபைண்ட் தட் எக்ஸாக்ட் கர்வ் எந்த அளவுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பெரிய ப்ளே பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம கரெக்டாக இதை மெஷர் பண்ணுறதுக்கு we are using meters, it comes from calculus. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போயிருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியும். பிகாஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோப் வீடியோ ரொம்ப லாங்காக இருந்தாலும் கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது. கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.